வணக்கம் காய்ஸ். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:31 நான் இப்படி ஏன் பேய் மாரி கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மால்தீவ்ஸில் இருக்கேன். ஒரு வேலையாக ஐலாண்ட்லேருந்து மாலே சிட்டிக்கு வந்தேன். அந்த வேலை முடிஞ்சது. இப்போ 4:31 எனக்கு சீப்ளேன் 5:45 செக்இன். பட் நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி போய் ஏர்போர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து சீப்ளேன் செக்இன் பண்ணணும் 5:45. இங்கேருந்து ரொம்ப பெரிய கிலோமீட்டர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான். பட் அதுக்கே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிக்கிறதுனா இப்போ 5:10 இங்கே ப்ரையர் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். கேப் கிடைக்காது. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணணும். இது ஒன்றும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் கிடையாது. பட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி செக்இன் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்குது, ஒரு ட்ராவல் விளாக் மாரி இதை பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன், எதையாவது விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த கீ எல்லாமே எடுத்துட்டேன். நான் ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்ருக்கேன், ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்க. இங்கே தான் நான் ஸ்டே பண்ணிட்டுருந்தேன். அதாவது இது நான் ஒர்க் பண்ணுறேன் கம்பெனியோட அக்காமடேஷன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கீ எப்படி உள்ளே அனுப்பணுன்னா அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்படி வச்சு உள்ளே தள்ளிடு போயிருச்சு. ஓகே, எல்லோரும் நினைப்பீங்க நான் ஒரு 2 to 3 days இதுக்காக இங்கே வந்தேன். எல்லோரும் நினைப்பீங்க பொண்ணுங்க கிளம்புறது வந்து இவ்வளோ பெரிய சூட் கேஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பாருங்கள் ஒரே ஒரு பேக் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. இதுவே எந்த வீடியோ அப்படி தான் பார்க்கக்கூடாது. வந்தாச்சு. ரோடே சைலண்ட்டாக இருக்குது. இங்கே நான் கேப் வாங்க முடியாது போல், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே ஒரு கேப் வருது, நின்னுங்க நான் கேட்குறேன். அப்படியே கேப் நீங்கள் கேட்டுட்டு வரேன். ஏர்போர்ட் வந்தாச்சு, மால்தீவ்ஸ் ஏர்போர்ட். ஆக்சுவலாக எனக்கு 5:45 தான் செக்இன். பட் நான் முன்னாடியே வந்துட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேப் கிடைக்காது. 5:10 தான். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. அது ஏர்போர்ட்டு, இது வந்து சீப்ளேன் செக்இன் பிளேஸு. பட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். அது ஏர்போர்ட், இது அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இது பீச். நல்லா இருக்குல்ல காலங்கத்தில் பீச்சு. பட் இதில் என்ன சோகம்னா பாருங்கள், இதுமாரிலாம் முன்னாடி இருக்கவே இருக்காது. தண்ணியில் பிளாஸ்டிக்கு கப்பு இந்த நுரையாக இருக்கிறது அதெல்லாம் முன்னாடி இருக்கவே இருக்காது. பட் இப்போ எப்படி வந்ததுன்னே தெரியல. க்ளீனாக இருக்கும். பட் வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். பட் நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்ததில்லை. இது மாதிரி லீஃப் கூட இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லீஃபு இந்த லிக்வின் ஒரு சாப்பிட்டு போட்ட ஐட்டம். கடல்லையே மால்தீவ்ஸ் கடல் மட்டும் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து நாஸ்தி ஆகிட்டாங்க எல்லோரும். இப்போ நான் ஏர்போர்ட் வந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து மாலே சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு இப்போ $90 கொடுத்தேன். 90 ருஃபியா கொடுத்தேன். 80 ருஃபியான்னு நினைக்கிறேன். பட் ரெண்டு வேவாக டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று ஃபெரி. பட் மார்னிங் 6 o'clock தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே 5:45 செக்இன். ஸோ அதனால தான் அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான மால்தீவ்ஸில் எல்லோரும் வந்து இறங்கணுன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஸ்பாட்டை காட்டுறேன். இதுதான் அந்த ஸ்பாட். Maldives 550 World Leading Destination 2020, 21, 23, 24. 24 last World Travel Awards winner 2024க்கும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப இதாகிட்டுருந்தா 24க்கும் வாங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் 25ம் அப்படியே ஆட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வராங்க. இதெல்லாம் ரொம்ப பீக் டைம். இப்போ ரொம்ப பீக் டைமு, ரொம்ப டூரிஸ்ட்டு. இப்போ மார்னிங் இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு ½ இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக வலிஞ்சிட்டு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சைலண்ட்டான ஏர்போர்ட்டு அவ்வளோ கூட்டத்தில் இதாகும். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் 4:41க்கு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இருட்டாக இருந்தது. பட் நான் இருந்தாலும் கேபில் ஏறி ஒரு பொண்ணாக வந்துட்டேன். பட் இதே இது நான் இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும் ஆப்வியஸாக. பட் எங்கே ஏறி எங்கே இறங்கணுன்னா அது வரைக்கும் கூகுள் மேப் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்திருப்பேன். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு வந்துடுவேன். பட் இங்கே அப்படி இல்லை. பயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பயம் இருக்குது, லைட்டாக இருக்குது. ஒரு 100%ல் ஒரு 10% இருக்குது. பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். என்னடா இந்தியாவை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் இந்தியா, தமிழ்நாடு யாராவது ஒரு சின்ன விஷயம் குறை சொன்னால் கூட இறங்கி போய் சண்டை போடுவேன், அடித்தட்ட கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டுவேன். பட் எக்ஸப்ட் ஒன்று, உமன் சேஃப்டி. அதை நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். உமன் சேஃப்டி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஆனால் எதோ சொல்லிகிட்டு இருந்தல, அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லு அப்படின்னு வந்தது. நானாக கிளம்பி நானாக தனியாகவே இங்கே வந்துட்டேன். பட் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து வாழ்கிற எனக்கு லைஃப்பை பற்றி என்னன்னு தெரியாதுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நீ ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது லைஃப்பை பற்றி, நீ அமைதியாக இரு. எது சொன்னாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு தெரியல. இல்லை நான் தான் பெருசாக நினச்சிக்கிட்டேன்னா, இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா, இல்லை அவங்க வந்து எதுவுமே தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி டம்ப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எல்லா வீட்லேயுமா அப்படின்னு தெரியல. ஏர்லி மார்னிங் ஏர்போர்ட்டு, இந்த பீச்சு, காற்று, லைட்டு சூப்பராக இருக்கும். ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். பட் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம். எப்படி காஃபி கேட்டாலும் 100 ரூபியா அப்படி சொல்லுவாங்க. 500 கொடுத்து ஒரு காஃபி குடிக்கணுமான்னு யோசிக்கிறேன். வெளிநாட்டில் தானே இருக்கக்கூடிய அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பட் எங்கே இருந்தாலும் 500 ரூபியா 100 ரூபியாவுக்கு ஒரு காஃபி குடிக்கிறது ரொம்ப அநியாயங்க. வெளியே வந்து 10 ரூபியா 15 ரூபியாக்கே ஒரு நல்ல காஃபி கிடைக்கும். பட் இங்கே அப்படி கிடைக்குமா அப்படின்னு தெரில. 50 ரூபியானா குடிப்பேன், அதுக்கு மேலே நான் குடிக்கவே மாட்டேன். ஒரு சில க்ரைட்டீரியா நான் லைஃப்பில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வாழணும். என்ன தான் காசு சம்பாரிச்சாலும் ஒரு அளவுக்கு மேலே அமௌண்ட் போனால் எதையுமே செலவழிக்கப்படாது. அது அத்தியாவசியமான செலவு. ஏர்போர்ட்டுன்றதால எல்லாமே டாலர் கேட்டு பார்ப்போம். ஒரு வழியாக காஃபி வாங்கியாச்சு. ஆனால் இந்த காஃபி வாங்கின பரிதாபங்களை பற்றி நான் பேசி ஆகணும். பேசுகிறேன் வாங்க. நான் சொல்லிகிட்டே தான் போனேன். 50 ரூபியானா தான் வாங்குவேன், 100 ரூபியானா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியாக 100 ரூபியாவுக்கு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க முன்னாடி நான் கேட்டுட்டேன், அவர் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைக்க ஒரு மாதிரி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நான் எவ்வளோ இந்தியன் ருபீஸ்க்கு 520 ரூபாய்க்கு ஒரு காஃபி குடிச்சேன்னு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளோதான். 2 hours அட்வைஸு. இந்த ஆடம்பரம்லாம் நம்மளுக்கு தேவையாவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்குமே அப்படிதாங்க. பட் இருந்தாலும் காலையில் எதுவுமே எம்டி ஸ்டொமக்கில் காஃபி குடிக்கிறது நல்லதான்னு கேட்டால் இல்லை. பட் என்ன பண்ணுறது, தூக்கம் வருது, குடிச்சு தானே ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் செக்இன் பண்ணுறேன். ஒரு காஃபியை ஆசையாக வாங்கி பொறுமையாக குடிக்கலாம். 500 ரூபாய்க்கு வாங்கின காஃபி வச்சு ஒரு 5 மணி நேரம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். இது அலோடு இல்லையா, வெஹிக்கிள்குள்ளேயே இது அலோடு இல்லையா. ஸோ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தமிழன்னா. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக குடிச்சிட்ருக்கேன். சுகர் வேணான்ட்டேன். அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கும் வாங்கலை. இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குது இந்த காஃபி. சரி, ஒரு காஃபியை கூட ஒழுங்காக குடிக்க விட மாட்டேங்குது இந்த உலகம். என்ன பண்ணுறது. செக்இன் பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணால் கரெக்டாக நம்ம ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணும்போது போயிடும். இதுதான் அந்த சீப்ளேன் ஏர்போர்ட். இதுனா ஒரு மினி ஏர்போர்ட்டு தான். நல்லா இருக்கு பார்த்தீங்களா. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ அவுட் சைடு இருக்குது, அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை காட்டிக்கிறேன். இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே செக்இன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே செக்இன் பண்ணி இந்த இது கொடுத்துருவாங்க, செக்இன் கார்டு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு என்ட்ரி பண்ணால் இவங்க எப்போ ஃப்ளைட்டு இல்லை டிலே ஆகுதா
எனக்கு 6:30க்கு தான் இங்கே ஃப்ளைட்டாகும். ஆல்ரெடி எனக்கு 6:30 தான் எனக்கும் டைம் போட்டிருந்தது. ஒரு 6:30க்கு ஃப்ளைட்டு. அங்கே ஒரு 25 மினிட்ஸில் போயிடுவேன். 7 o'clock முன்னாடியே போயிடுவேன். அதாவது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் நம்ம வந்து லக்கேஜ் வச்சுருந்தோம்னா அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இதுமாரி ஒரு டேகு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் டேக் பண்ணுவாங்களா, அதுமாரி டேக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போட்டால் போதும். ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே டெஸ்டினேஷன் போய் இறங்குறோமோ அங்கே வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் வச்சுருந்தனால இதில் மட்டும் ஒரு டேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த லான்ச்சில் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த பியூட்டிஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதில் லான்ச் டேரக்டர்னு போட்டிருக்காங்க. level 1, level 2, level 3. எனக்கு தெரியல லான்ச் level 1, level 2, level 3னா அங்கே உள்ள கம்ஃபர்ட் பொறுத்தா, அது லக்ஸரி பொறுத்தா, இல்லை அந்தந்த ரெசார்ட் பொறுத்தா அப்படின்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட கேட்டு வேணால் சொல்கிறேன். சீ பிளேன்லேயுமே மால்தீவின் ஏர்போர்ட் பிஸ்னஸ் லான்ச்லாம் கூட இருக்குதுங்க. இங்கே நீரி லான்ச் அப்படின்ட்டுருக்கு. சீரியஸாக எனக்கு நீரினா என்ன மீனிங் தெரில. நான் கூகுள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியலன்னா நான் மீனிங் சொல்கிறேன் இப்போயே, சரியா? உள்ளே ஈஸியாக இருக்குது. நம்ம வெளியவே போயிடுவோம். அப்பா திறக்கவே முடியல. வா, தி பியூட்டிஃபுல். இதுதான் இன்னும் வெளிச்சம் வரல. டைம் என்ன ஆச்சு? இதுதான் அந்த பியூட்டிஃபுல் வியூ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பகலில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் அங்கேருந்து ஃபஸ்ட் டைம் இறங்கி வந்தேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது, சீ பிளேனில் ஃபஸ்ட் டைம் வந்தது. அப்போ இங்கேருந்து நிறையா பேர் வேடிக்கை பார்த்தாங்க. 4:52. ஸோ 6:30, இன்னும் 1.5 hour இருக்குது. இதுக்கான சீக்கிரமாக கிளம்பி வந்தேன். ஓகே, சீக்கிரமாக கிளம்பி வந்தது நல்லது தானே. நிறைய சீ பிளேன் இங்கே இருக்குது. எந்த சீ பிளேனில் போகிறோம், நம்ம நம்பர் என்ன, சீ பிளேன் நம்பர் என்ன, போர்டிங் அதெல்லாம் தெரியல. இங்கே கூப்பிட்டுட்டு போவாங்க, அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம போய் அந்த சீ பிளேனில் ஏறிக்கிட்டால் ஓகே. நல்லா இருக்குல்ல, சைலண்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் லான்ச். ஜிம் 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 ஜிம். ஃபுல்லான ஒரு வியூவிலேருந்து நான் ஒரு கதை சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னோடய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. என்ன எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சுருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா லைஃப்பில் சின்ன வயசில் அவ்வளோ பட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, சின்ன வயசில் நடந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் மறந்துருச்சு. பட் இதுமாரி ரொம்ப கஷ்டப்படுத்துனது மட்டும் இன்ச்சு பை இன்ச்சாக ஞாபகம் வச்சுருக்கேன். எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னு தெரியல, என் பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் மதுரையில் படித்தேன். ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட டிக்கெட் எடுக்க காசு இல்லை. 12 ரூபான்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்க காசு இல்லை. அப்போ பஸ் பாஸும் இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்டலில் படித்தேன், அதனால் பஸ் பாஸும் இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டேன். இறங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு, ஏன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து வீடு வந்து ரொம்ப தூரம். யூஸ்வலாக எந்த கண்டக்டர் கேட்க மாட்டாங்க, டிக்கெட் எடுக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. பட் நான் ரொம்ப தூரமாக வந்தனால இந்த பொண்ணு டிக்கெட் எடுக்கலை இவ்வளோ தூரம், ஏன்னா அது ரெகுலராக போகிற பஸ், இந்த பொண்ணு நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்கிட்ட பஸ் பாஸ் எடுமா அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பஸ் பாஸ், பழைய பஸ் பாஸு, அதை எடுத்து காமிச்சேன். இது வேலிடே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் காசு இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணார். பட் அது அவரோட டியூட்டி, அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் அவர்கிட்ட ஒரு நல்ல குணத்தையும் பார்த்தேன். அதுமாரி மனுஷங்க இருக்காங்க. ஸ்கூல் பொண்ணு, அது சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணுங்க, 8th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். இன்னொரு தடவை இப்படி பண்ணாதம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். பட் அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த வயசில் ஒரு ஆக்வர்டு. எல்லோரும் என்னவே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவர் சவுண்டாக பேசினாலே எல்லோரும் என்னவே பார்த்தாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ட்ராமா மாரி ஆயிடுச்சு மைண்டுக்குள்ளே. ஸோ இப்போ இப்படி ஒரு லைஃபு, இந்த சீ பிளேனு, இது நான் பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு இந்த வீடியோ காமிச்சப்போ உனக்கு என்ன வாழ்க்கை வாழ்கிற அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கை வாழ முடியாது. பிகாஸ் அவங்க தான் என்னை எஜுகேட் பண்ணது, படிக்க வச்சது. அவ்வளோ பேர் சொல்லியும் என் பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா எல்லாத்தையும் மீறி படிக்க வச்சார். ஸோ அவருக்கு தான் இங்கே பெரிய பெரிய நன்றி. ஸோ வாழ்க்கை எப்படி வேணால் மாறும். இந்த வயசில் நான் இந்த தத்துவம் பேசுகிறேன்னா அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கை எப்படி வேணால் மாறும். ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன்.
படிங்க. எல்லோரும் சொல்லுவாங்க எதுக்கு படிக்கிறீங்க, சின்ன வயசில் போட்ட அந்த கிராஃபு, நான் மேக்ஸில் படித்த ஃபார்முலா எதுவுமே இங்கே எனக்கு இப்போ வாழ்க்கையில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு. நானும் அதான் சொல்லுவேன். அங்கே நான் படித்தது எதுவுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் நான் அந்த படித்தது மூலிமா வாங்கின டிகிரி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே படிங்கன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க, செகண்ட் ரேங்க் வாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே தமிழில் ஃபெயிலாக 10th பப்ளிக் எக்ஸாமில் இல்லை, இந்த குவார்டர்லி ஆஃபலி அதில் மக்கு பசங்களாம் உட்காந்துருப்பாங்களா, அதில் நானும் ஒரு மக்கு. ஸோ அது மூலிமா வாங்கின டிகிரி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து புக்கை படித்ததை விட அதிகமாக அவுட் சைடு உலகத்தை நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ என்னை பார்க்குறவங்களும் கேட்பாங்க, இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, எல்லாமே இந்த அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து வர இதுதான் இப்படிலாம் மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ படிங்க. எஜுகேஷன் மட்டும்தான் உங்களை ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி போய்கிட்டே இருக்கும் வேறு லெவலில். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ காட்டுறேன் பாருங்கள். வா, இருட்டில் காமிச்சதை விட இது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. எல்லா ஃப்ளைட்டும் சீப்ளைனும் ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்காக. இது ஆக்சுவலாக டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ் மால்திவியன் ஏர்வேஸ் அப்படி சொல்லுவாங்க. சீப்ளைனுன்னு மோஸ்ட்டு நம்மளை என்ன மாதிரி தெரியாதவங்க சொல்லுவாங்க. பட் டிஎம்ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் அந்த லான்ச். என் ஃபோன் டை ஆக போகுது. ஸோ நான் லேண்டிங் போகும்போது எடுக்கிறேன் மீதி வீடியோ. பாய். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாட் இஸ் மீன் பை Neary launch? Meaning, Neary launch is a launch that the Trans-Maldivian Airways seaplane terminal in the Maldives. It's a place for guests to wait to seaplane transport in the resort. What can you do at Neary? Relax, buy food and drinks, connect to Wi-Fi. ஓகே, எனக்கு இது தெரியுது. பட் நீரினா என்ன மீனிங் அப்படின்னு எனக்கு தெரியலையே. எனக்கு நான் கேட்டுட்டு வந்து இதுக்கு அர்த்தம் சொல்லாமல் போக மாட்டேன். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆள்னால 5 நிமிஷத்தில் ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ளைட் இல்லை, உட்கார முடியாது, நடந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி அதுவும் இங்கே எல்லோரும் என்னவே பார்க்குறாங்க, இந்த பொண்ணு நான் அங்கே போகுது இங்கே போகுது எல்லா இடத்துலையும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆளுங்க நம்மளுக்கு புரிந்தா கூட இதுமாரி ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிடுறாங்க. சூப்பர். Restricted phone inside the restroom. Okay, bye. Time 6:48 ஆயிடுச்சு. Is 6:48. பட் எனக்கு 6:30 டிபார்ச்சர். பட் இன்னும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போய் எதுக்கு லேட் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் செக்இன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க, அந்த டயத்துக்கு கரெக்டாக எடுத்துருவாங்க. பட் இது சீப்ளைன் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல், அதாவது ஃப்ளைட் மாதிரி இது நிறையா அக்காமடேட் பண்ண முடியாது. ஒன்லி 18 members. ஸோ அந்தளவு புக் பண்ணியிருப்பாங்க, 18 members தான். ஸோ அப்போ அவங்க வரலன்னா அது லாஸ் ஆகிடும். ஸோ மேபி அதனால வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டிபார்ச்சர் சொல்ல போகிறான்னு தெரியல. 6:49, மேபி 7 o'clock ஆகுமா, இல்லை எடுப்பாங்களா, இல்லை கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு தெரியல. ஒரு விறுவிறுப்பான தொடர்புடன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஃபோன் வேறு டை ஆக போகுது. 6 தான் இருக்குது சார்ஜ். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கவரப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் 7 o'clock டிபார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. டைம் 7 செக்இன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். டிபார்ச்சராக முன்னாடி பேக் கேமரா போட்டுருக்கேன். எந்த ஃப்ளைட் அப்படின்னு தெரியல. மேபி எந்த ஃப்ளைட் இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். பட் நேற்று நைட்டு ஃபுல்லாக பயங்கர மழை, ரஃபாக ஏறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரஃபாலாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஃப்ளைட் இதுவா ரெண்டுத்தில் இது இதுதான் நினைக்கிறேன். இது A01. எஸ் டன். நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னா விண்டோ சீட்டை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த ஃப்ளைட்டு தான். That's it?